போட்டு வச்சுக்கிறாங்க. காண ஆட சொல்றீங்களே, காணத்தை எப்ப ஆட்டவும் தெரியல. புண்ணாக்க போட்டு செக்குல இவரை ஏங்கான லைன்ல நில்லு. என்ன செக்கடிக்கிறது அங்க பேசுறேன். அப்புறம் சுவாமி கிடையாது. ராமனை பார்த்தா போது மரியாதை இருக்க வேண்டும். அது எங்க வாக்கியமானது. அப்படிதான் வரும். எவ்வளவு படித்திருந்தாலும் ராமன வாக்கியம் ஏழ்மையாக இருந்தாலும் பாருங்க மரியாதை பாருங்க அணு அமருங்க அணு அமருங்க அணு பேசி சொன்ன உட்காருங்க பாருங்க அணு அமருங்க அணு என்ன இருக்கிறியா சமத்தோடு இருக்கியா அடைமத்தோடு இருக்காயா அப்படின்னு கேட்பது ராமன வாக்கியம். சாமி விளக்கம் தெரியல சாமி. சிஷியன் அல்லவா? எனக்கா தெரியாது நீங்க யாருன்னு. தெரியாது யாரு சேகரன் மரியாதை முடித்தல இல்லையே. இல்லை சுவாமி. ஆயினும் நாகாக்க யாகாவார் அக்கா இருந்தாலும் நாகாக்காவை சோகாமல் சொல்லி இழுத்துன்னு வந்துட வேண்டும். எவ்வளவு படித்திருந்தாலும் நாவடக்கு இருக்க வேண்டும். அந்த நாவடக்கம் இல்லை என்றால் சொல்லி இழுக்கப்படும். இதுக்கு இன்னும் வழக்கிலே கொண்டு வரணும். இது திருக்குறளா? ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தங்க. சொல்லையா. இன்னைக்கு மின்னல் கிராமத்துக்கு சென்றமே. அப்போ சாப்பிடும் பொழுது அந்த முதல் தேர்வுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் சுத்தி சுவற்றிலையும் திருக்குறள் வாசம் எழுதப்பட்டது. அந்த முதல்ல என்ன எழுதிருக்காங்க? ஈன்ற பெருதுவக்கன் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அருமையான வாக்கியம். ஆமா, அதுக்கு ஒரு மறுக்குறள் நான் எழுதுனேன் அந்த நிமிஷமா உட்கார்ந்து. அந்த திருக்குறளை பார்த்தவுடன் சாமி அந்த திருக்குறளை பார்த்தவுடனே எனக்கு ஒரு திருக்குறள் அந்த நிமிஷமா உங்களுக்கு எழுதுனேன் நான். சொல்லட்டுமா? தீயினால் சுட்டக்கிழங்கு வெந்து விடும் வேகாதென்று நெருப்பை மூட்டி சுட்டால் வெந்து விடும் வள்ளிக்கிழங்கு. இந்த மாதிரி குரலை நான் கேட்டதே கிடையாதுடா. இல்ல வந்தவருக்கு அண்ணனா கூட இருந்திருப்பேன். இந்த நாட்டு மக்களுக்கு அந்த 1.25 அடியில திருக்குறள் ஆனது இல்லை என்றால் நம்மளா இந்த மாதிரி இருக்க முடியாது. இளைஞர்களுக்கு மேலாக வாழ்ந்திருப்பாங்க. உலகத்துல என்னென்ன இருக்குதோ ஒழுக்கமானது அது பூரா முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஒரு சில நடப்பதுதான் நாம இந்த அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா? இல்லையேனும் விலங்கின் கீழாக போயிருப்பாங்க. நீ என் பேர என்ன அனாவசியமா சொல்ற சாமி? அவங்களுக்கு உட்காந்து கோடிக்கடை மாணிக்கம் பாருங்க. திண்டி வந்த நாங்கெல்லாம் பாரத கூத்து ஆடும்போது அவங்க பெரிய பெரிய ஆளுங்க சும்மா சாதாரணமான கூத்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க. எல்லாம் படித்தவங்க சம்பத் முதலாகிலும் எம் டி தேவராஜ் முதலாகிலும் ஏட்டு ராமதாஸ் முதலாகிலும் எல்லாம் பெரியவங்க தான் உட்காந்து இருப்பாங்க. அதாவது நான் வேஷம் கண்ணி வந்து சுத்தனா அந்த புழுதி இப்படியே விசிறியே தான் இருப்பாங்க. மண்ணால அப்போ சுத்தனா யார் நானே சொல்ல இப்ப யார் சுத்த மாட்டான்? இப்பவும் சுத்துவேன். ஒருத்தன் கடவுளையும் கம்மி ஆகிட்டான். போ நல்லா நான் சொல்றேன் நல்லா ஆயிடும். போ உனக்கு பெரியவங்களா இருப்பாங்க. நான் வேஷம் கட்டியும் போனா அங்கேயே வேஷம் கட்டுற வரையும் இருப்பாங்க. 20 பேர் 30 பேர் சாப்பிட்டு வருவாங்க. நாங்க கோயில் வந்து
அப்படி கூட வருவாங்க வருவாங்க. சோனாச்சாரி, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமா, புரிசமா, அந்த மாதிரி கூட எல்லாரும் வருவாங்க. வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாலை இந்த வச்சு இருக்கும். ஒரு சாமி மேல இருக்கிற கழுத்து ஒரு தண்டை இவ்வளவு மாலை இருக்கும். என்ன லாங்கா இருக்கும். கோயில் அம்மனுக்கு அப்பனுக்கு போட்டு வருது. அதை அப்படியே கொண்டாந்து போடுவாங்க. அதை தூக்கி ஒருத்தவங்க கூட நடக்க மாட்டான். அந்த பூவு அந்த மாலையானது ஒண்ணு விடாது கீழே உதற வரைக்கும் நரம்பு கழுத்துல இருக்கிறது சுத்துவேன். அதனால்தான் நீ வந்து சியாகிறது பார்த்தேன். முதல் முறை இப்பதான் பாத்துருக்கேன். இந்த பாடி ஃபிட்னஸ் யாருங்கன்னு கேட்டேன். தம்பி நான் பிளாக் பெல்ட் கராத்தேன்னாங்க. அப்பயே வியப்பாயிட்டேன். காலையில அம்பகம் பண்ண போறோம். தாளை வாங்கி சுத்தி காயனத்தோடு உண்மையில பாருங்க. இப்ப சொன்ன குரல் அவ்வையாருடைய பொன்மொழிய எல்லாம் உங்களுக்கு தெரியும். சாதாரணமா கூத்து பார்க்க மாட்டாங்க. பேருக்கு வந்தவங்க எதற்கு என்னன்னு சொல்லி பேசலாம். அப்ப பிள்ளை கூப்பிடு பெரியப்பா. அதுக்காக எனக்கு தெரியும். உங்க பேர் அது கிடையாது. எடை போட்டாரு. அப்படி இருக்க முடியாது. அமர்ந்து தெரியாது சொல்றீங்க.